அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் மற்றும் நாளைக்கோட லெவல்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பினாக்கிள் ட்ரேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு ரெண்டு விஷயம் பார்க்கலாம். ஒன்று, நாளைக்கோட லெவல்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மார்க்கெட் ரேஞ்ச் வந்துட்டு நான் காலையில் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிடுறேன். ஏன்னா இன்னைக்கு நைட்டு க்ளோசிங் வச்சு போடுங்கிற போது இன்ட்ராடேக்கு செட் ஆகாது, வீக்லிக்கு ஓகே. இன்ட்ராடே மட்டும் நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுறேன். அதுபோக இன்றைக்கி வந்துட்டு ஆட்டோ ட்ரேடிங்கில் வந்துட்டு ட்ரையல் வந்துட்டு இன்னையிலேருந்து எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணுவோம். ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு நாள் ஒரு 7 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பை சைடோ செல் சைடோ ஏதாவது ஒன்று எடுத்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்குரிய லிங்கையும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா 24,630 24,630 ஓப்பன் ஆச்சு. அதுதான் இன்னைக்கு லோவும் கூட. அப்போது அங்கேருந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்கன்னா 24,711.90 வச்சது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லெவல் நம்ம நேற்று ஷேர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதான் நம்ம நேற்று ஷேர் பண்ண லெவல்ஸ். கரெக்டுங்களா? இது பை, அது செல்லு. சரி, ஓகே. இன்றைக்கி செல் கிடையாது, பை மட்டும்தான். காலையில் நான் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு எங்கே பை பண்ணணும், ஏன்னா இது சேஞ்சஸ் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் போன மாதம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த லெவல் மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ கரண்ட் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி யோசிக்கிறதுக்காகத்தான் காலையில் வந்துட்டு பையப்போ செல்புலோன்னு வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? அப்போது ஒரு நிமிஷங்க, அதை எடுத்துடலாம். கரெக்ட், இந்த தான். அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்கேயே சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. 24 இங்கே இருப்பாருங்க. 24,751க்கு மேலே தான் பையப்போ சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம லெவல் இங்கே எங்கேயுமே 24,751 பையப்போ இங்கே இருக்குது. இதில் எதுலையுமே வராது. சரிங்களா? இதில் எதுவும் வராது. டார்கெட்டில் வந்துடும், என்ட்ரி மட்டும் வராது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டு இப்படியே இங்கேயே ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் இந்த லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். சம்டைம்ஸ் என்ன ஆயிடுது, கேப் அப்பு கேப் டவுன் இப்படி வரும்போது அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி மாற்றணும் இல்லைங்களா? அதுக்காகத்தான் இந்த அடுத்த நாள் இந்த வேல்யூ வந்து எப்படி மேட்ச் ஆகுன்னு சொல்கிறேன் பாருங்க. 751 பையபோ, 832 டார்கெட்டு. இந்த 832 இங்கே மேட்ச் ஆயிடுச்சா? அப்போது இதை தாண்டி இங்கே போயிடுச்சு. இப்போ 712 டார்கெட் இதையும் தாண்டி போனதுனால, க்ளோஸ் வச்சதுனால நம்ம இதுக்கு மேலே என்ட்ரி எடுத்து இந்த டார்கெட்டையும், நெக்ஸ்ட் டார்கெட் என்ன சொல்லியிருந்தோம், 24,966 சொல்லியிருந்தோம். அதுவும் இங்கே இருக்கும். இங்கே இருக்கு பாருங்க. கேப் அப் பை அபோவுக்கு மேலே ஓப்பன் ஆகுது இல்லையா? அந்த தான் நம்ம இங்கே டார்கெட்டாக நம்ம கொடுத்துருந்தோம். லிட்டில் பிட் சேஞ்சஸ் இருக்கும், பட் லெவல் தான். இந்த டார்கெட்ஸை தாண்டி என்ட்ரி வேணால் மாறும். என்ட்ரி ப்ரைஸ் மட்டும்தான் மாறும். சம்டைம்ஸ் அதுவுமே கரெக்டாக இருக்கும். ஆனால் செல்ப்ளோ மாறலை. செல்ப்ளோ வந்துட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 24,556 சொல்லியிருந்தேன்னா, அது இங்கே தான் இருக்குது. 24,556 இங்கே இருக்குது. அதெல்லாம் மாறலை. 341 அதெல்லாம் மாறலை. பை சைடு மட்டும் மாறிடுச்சு. இது எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்துடும். அப்போது அந்த சுச்சுவேஷன் மாதிரி மாற்றிக்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? அப்போ அன்வான்ட் ஃபேக் என்ட்ரிஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். அது போக ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ சப்போஸ் இங்கே என்ட்ரி எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் ரிவர்ஸில் 556 இங்கே தான் ரிவர்ஸ் ஆக போகுது. அப்போ இது வரைக்கும் இறங்கிட்டு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்காக தான் அந்த 25 பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஏன்னா இப்படி பண்ணால் மட்டும்தான், இப்போ இங்கே ஒரு பை விழுகுதுன்னா இதே இது முன்னாடி என்ன ஆகும், இங்கே ஒரு பை விழுகு, இங்கே ஒரு செல் விழுகு, இங்கே மறுபடியும் இங்கே பை விழுகு. இப்போ 3 என்ட்ரி ஆகி போயிடும். இந்த 2 என்ட்ரி லாஸ்ட்டில் முடிஞ்சாலும் 3வது என்ட்ரி ஒரு என்ட்ரி தான் லாஸ்ட் ரெக்கவர் பண்ணணும். அதுக்கு ஒரு ட்ரேடோட நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அதுதான் இன்னைக்கு நடந்தது. ஆல்மோஸ்ட் நான் ப்ராஃபிட் இதில் ஷேர் பண்ணிட்டேன். இங்கே உங்களுக்கு அந்த எடுத்த ட்ரேடெல்லாம் இங்கே இருப்பாருங்க. இதுதான் அது ஷேர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த 148க்கு வாங்கி 168 கொடுத்தது டார்கெட் அடிச்சிருச்சு. அதனால் அது எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். அது போக இன்றைக்கி அடிஷ்னலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது ரிலையன்ஸு. இன்ட்ராடேக்கு வந்து ஸ்டாக் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அந்த ஸ்டாக்கோட ப்ராஃபிட்டும் இங்கே இருக்குது. வையபோ ஸ்டேபிள் அதையும் குரூப்பில் போட்டேன். ஆக்சுவலாக 1413 வரைக்கும் டார்கெட் போன்னு சொல்லியிருந்தேன். 1414 50 வரைக்கும் நம்ம போயிருந்தது.
ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ராஃபிட் தான் குடுத்தது. ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு பொசிஷன். இப்ப மார்க்கெட்டோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா, 24,793ல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த வீக்லி லெவலோட இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலா. ஏன் மார்க்கெட்டு இந்த ரொம்ப நேரம் பையப்போ 24,751 கிராஸ் பண்ண முடியலைன்னா, 24,779க்குள்ள பையப்போ ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த இடத்துல 751 உடைச்சு 779யும் தாண்டுனா மட்டும் தான் ஃபர்தரா நம்ம வந்துட்டு மேல போ முடியும். இந்த வீக்லியோட லைன் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன் இங்க ஸ்ட்ரகிள் ஆச்சுங்கிறது. பார்த்தீங்களா? மார்னிங் ஒரு ரிட்டர்னு, அப்புறம் இங்க ஒரு ரிட்டர்னு. இது எல்லாம் ரிட்டர்ன் ஆயிட்டே இருந்தது. ஒரு ஸ்டேஜ்க்கு மேல இங்க தான் உடைச்சு மேல க்ளோஸ் வைக்குது. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த வேல்யூஸ் எல்லாமே. அந்த வாரத்துக்கு வந்துட்டு இப்ப இந்த வாரத்துக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு க்ளோஸ் வந்துட்டு 24,793ல க்ளோஸ் ஆயிருக்கா? அப்போ நாளைக்கு ஓப்பன் பார்த்தீங்கன்னா, அந்த 24,779க்கு மேல இருந்துருச்சுன்னு சொன்னா, அது கம்பல்சரி டார்கெட் இத ஹிட் பண்ணும். 24,896 வரைக்கும் 96ன்னா 888 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்குது. 24,889 இங்க வரைக்குமே நாளைக்கு மார்க்கெட்டு போகும். சரிங்களா? இப்ப இந்த வீக்லி வேண்டாம். வீக்லியே நம்ம வெயிட் பண்ணிடலாம். ஓகே. சரி. இப்போ மார்க்கெட்டோட க்ளோஸ்ல இருந்து நாளைக்கோட லெவல் டிஸ்கஸ். வீக்லி லெவல் மாறாது. வீக்லி லெவல் நெக்ஸ்ட் மண்டே தான் மாறும். நெக்ஸ்ட் மண்டே மீன்ஸ் சண்டே வெளிய போடும்போது அந்த லெவல் சேஞ்ச் பண்ணிருவேன். ஓகேங்களா? இப்போ நம்ம லெவல் டிஸ்கஸ் பண்ணும்போது எப்பயும் போல பண்ணிக்கலாம். நார்மல் பையப்போங்கிறது 24,650ல இருக்கு. சரிங்களா? 24,650ல இருக்கு. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,708 எதுவும் பெருசா சேஞ்சஸ் இல்ல. பையப்போல. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,795. இது நார்மல் என்ட்ரி. அது எது கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 24,467 மேல க்ளோஸ் வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில். இது நிஃப்டி ஃபியூச்சர் மட்டும் தாங்க. நிஃப்டி ஸ்பாட் கிடையாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்ட போட்டுட்டு அது வந்துருச்சுன்னு சொல்றீங்க வாட்ஸ்அப்ல. அது ஸ்பாட் கிடையாது. ஃபியூச்சர் பார்க்கணும். அந்தந்த மாசத்தோட ஃபியூச்சர் பார்க்கணும். இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,525. செகண்ட் டார்கெட் 24,612. 24,612. அதுக்கு அடுத்தது நார்மல் கேப் டவுன் ஆச்சுன்னு சொன்னா 24,833க்கு மேல பையவோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,891. செகண்ட் டார்கெட் 24,978மாக இருக்கும். 24,908 சாரி 978 சாரி. அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரீம் கேப் அப் போயிடுச்சுன்னு சொன்னா 25,015க்கு மேல பையப்போம். 25,015க்கு மேல தான் பையப்போம். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,055ம் 25,115மாக இருக்கும். இது பை சைடு லெவல் நோட் பண்ணிக்கோங்க. நாங்க டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த வீடியோ போடுறோம். அப்போ இந்த இடத்துல எங்கெல்லாம் வீக்லியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் 25,115ல டார்கெட் இருக்குது. பட் 25,110ல இங்கேயும் டார்கெட் இருக்கு. அப்போ இங்கே வந்துட்டு இதுக்கு 5 பாயிண்ட் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும். அப்போ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இந்த வீக்லியோடதையும் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து செல்பிளோ போயிடலாம். நார்மல் செல்பிளோங்கிறது பார்த்தீங்கன்னா 24,773க்கு மேலே செல்பிளோ. 773 மார்க்கெட்டு பக்கத்தில் தான் இருக்குது. பார்க்கலாம். ஓகே. இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,724. செகண்ட் டார்கெட் 24,628மாக இருக்கும். 24,628மாக இருக்கும். அதுக்கு அடுத்தது கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 24,955க்கு கீழே செல் பிலோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,907. 24,907
அதுக்கப்புறம் 24,811 இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருச்சுன்னு சொன்னா 24,590 கீழ செல் விழும். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,541 24,445மாக இருக்கும். 24,445மாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேப் டவுனா இருந்ததுன்னா 24,407க்கு கீழ செல் விழும். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,367ம் 24,307மாக இருக்கும். இதுதான் செல் பிலோ வேல்யூ. ஓகேங்களா? சரி. இப்போ லெவல் நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெவல்ஸ்லாம் ஈஸியா புரியும். இதான் நாளைக்கோட லெவல்ஸ். இப்போ நானு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு அந்த லிங்க்க ஷேர் பண்ணிடுறேன். அப்போ அதில எப்படி ஜாயின் பண்றதுங்கிறதையும் நம்ம இதுலயே நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த லிங்க்க வாட்ஸ்அப் குரூப்லயும் நான் ஷேர் பண்றேன். இந்த லிங்க் தான். இப்போ இது எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிள் இருங்க நான் இந்த குவாண்ட் மேன நான் லாக் அவுட் பண்ணிடுறேன். சரி லாக் அவுட் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இது வந்துட்டு இந்த பேஜுக்கு போகும். இந்த குவாண்ட் பேஜுக்கு போதா? போனதுக்கப்புறம் நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா செலக்ட் வித் புரோக்கர் உங்களோட ப்ரோக்கிங் அக்கௌண்ட் நீங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். ட்ரை இட் நவ் வித் 7 days ஃப்ரீ ட்ரையல். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது லைவ் ட்ரேடிங்க்கு நம்ம ஒரு லெக் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கோடிங் எதுவும் கிடையாது. ஒரு இது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு என்ன பண்ணலாம்னா ஒரு நிமிஷம். சரி தன்னே கொடுப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டன் கொடுக்குறேன். லாகின் வித் புரோக்கர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரோக்கிங் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. இந்த உங்களோட ப்ரோக்கிங் வச்சு லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே போகிறேன். உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். உள்ளே லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன பேஜ் போகும்னு சொல்லிடுறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு போயிடும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு போகும். இதான லாகின் பண்ணுறேன் பாருங்கள். போயிடுச்சு இல்லைங்களா? சரி. இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு போகும். இந்த குவாண்ட் நம்ம ஃபினாக்கல் ட்ரேட்ஸோட 4 ஸ்ட்ராட்டஜி இதில் இருக்கும். இதில் இது செல்லிங் வேண்டாம். செல்லிங் வந்துட்டு இப்போதைக்கு வேண்டாம், விட்டுருங்க. செல்லிங் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். இந்த பி வேணுமா சி வேணுமா இதை வியூ டீட்டெயில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு ரெக்வஸ்ட்னு இருக்கும். சென்ட் ரெக்வஸ்ட்னு இருக்கும். சென்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு ரெக்வஸ்ட் வரும். நான் அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜியை டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜியை டெப்ளாய் பண்ணிக்கலாம். இருக்கு நான் இதுலையும் காமிச்சிடுறேன். இங்கே காமிச்சா உங்களுக்கு புரியும். இங்கே ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் டெப்ளாய் ஸ்ட்ராட்டஜி வரும். டெப்ளாய் ஸ்ட்ராட்டஜி கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் இதுக்கு மாற்றணும், லைவுக்கு மாற்றணும். டெப்ளாய் ஸ்ட்ராட்டஜியை கிளிக் பண்ணிவிட்டு லைவுக்கு நீங்கள் லைவ்னா பேப்பர் டெஸ்டிங்னு போட்டுக்கணும். சரிங்களா? பேப்பர் டெஸ்டிங்னு
பண்ணிக்கணும். ஏன்னா இது ஆல்ரெடி இந்த மாரி எனக்கு ரெக்வெஸ்ட் வரும். நான் அங்க அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ரிப்ளை குடுத்துட்டு நீங்க லாட் சைஸ் எப்படி வேணாலும் உங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். பேப்பர்ல ரன் பண்ணுங்க 1 வாரத்துக்கு. அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம 1 வாரம் கழிச்சு என்ன பண்ணலாங்கிறத நம்ம எப்படி நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம்? என்ன சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு, குவாண்ட் மணிக்கு எவ்வளோ பே பண்ணணும்? என்ன பிளான் டீட்டெயில் எல்லாம் வந்துட்டு நம்ம கம்மி வீக்ல செக் பண்ணிக்கலாம். ஏன்னா 2, 3 பேர் கேட்டிருந்தீங்க WhatsAppல. அவங்களுக்காக தான் இந்த இது. இந்த லிங்க்க கிளிக் பண்ணிருங்க. ஏதாவது டவுட்னா எனக்கு WhatsApp குடுங்க. நான் உங்களுக்கு அந்த இதுல நான் சப்போர்ட் பண்ணி குடுத்துர்றேன். சரிங்களா? ஓகே. தெளிவா சொல்லிர்றேன். இந்த லிங்க்க கிளிக் பண்ணுங்க. இந்த லிங்க்க கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. உள்ள போனீங்கன்னு சொன்னா, அந்த லிங்க்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னு சொன்னா, அந்த குவாண்ட்மேன் பேஜுக்கு போகும். உங்களோட புரோக்கிங் அக்கவுண்ட்ட குடுத்து லாகின் பண்ணிருங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா, இந்த லிங்க்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா, அந்த 4 ஸ்ட்ராட்டஜி காமிக்கும். அதுல 3 கால் ஆப்ஷனா, புட் ஆப்ஷன் ஏதாவது ஒண்ணு ரெக்வெஸ்ட் குடுங்க. எனக்கு ரெக்வெஸ்ட் வரும். ரெக்வெஸ்ட் வந்ததுக்கப்புறம் நான் அத அப்ரூவ் பண்ணிடுறேன் 1 வாரம் ட்ரையலுக்கு. அதுக்கப்புறம் 1 வாரம் ட்ரையல் ஆனதுக்கப்புறம் அ அத வாட்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா பிளான் டேட் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நானு இது பண்ணிடுறேன். ஏன்னா இதில நான் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துக்கும் ரன் ஆயிட்டு இருக்குது. இதில ஸ்டாப் பண்ணி பண்ண முடியாது. அதனால நம்ம அ வாட்ஸ்அப் வாங்க நான் சொல்லிடுறேன் நானு. வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாரும் அந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா, நீங்க எனக்கு ஒரே நிமிஷம். வாட்ஸ்அப் நம்பர் கூட நான் குடுத்துறேன். இதில ஷேர் பண்ணிடுறேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. ஓகேங்களா? வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா, நான் வந்துட்டு அத சொல்லிடுறேன் நானு. எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே. ஓகே. தேங்க் யூ. நாளைக்கு நம்ம மறுபடியும் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல சந்திக்கலாம். தேங்க் யூ.